நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஹவு டு ப்ரிப்பேர் டிஎன் யூஎஸ்ஆர்பி ரெக்ரூட்மெண்ட் ஜாபில் சப் இன்ஸ்பெக்டர் போஸ்ட்டுக்கு வந்து எதெல்லாம் படித்தா பாஸ் பண்ணுறது, எந்த மாதிரிப்பட்ட இதில் வந்து அவங்க எக்ஸாமினேஷன் வந்து கேட்கப்படுறாங்க அப்படின்ற டீட்டில் வந்து நம்ம கிளியராக பார்க்கலாங்க. மொத்தமாக பார்த்தீங்கன்னா இந்த வேலைவாய்ப்பு வந்து 1299 இடத்துல வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த வேலைவாய்ப்பு நோட்டிஃபிகேஷன் வந்து நம்ம முன்னொரு வீடியோவில் விட்டுருக்கிறோம். இப்போதைக்கு வந்து இந்த வேலைவாய்ப்பு வந்து நம்ம சிலபஸ் பார்க்கலாங்க. இதெல்லாம் படிக்கணும், எந்த மாதிரிப்பட்ட சிலபஸ் மூலம் வந்து இந்த எக்ஸாமினேஷனுடைய பேட்டர்ன் கேட்பாங்கன்னு ஃபஸ்ட்டு டீட்டெயிலாக பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாமினேஷன் வந்து தமிழ் லாங்குவேஜ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் நடக்குங்க. இது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10th ஸ்டாண்டர்டுக்கு உள்ளாடி இருக்கிற தமிழ் லாங்குவேஜ் தமிழ் புக்கை நீங்கள் படிச்சுட்டாலே இந்த எக்ஸாமினேஷன் வந்து நீங்கள் ஸ்பீடாக பாஸ் பண்ணிடலாங்க. 100 மார்க் வந்து இந்த எக்ஸாமினேஷன் வந்து கேட்க பார்க்கணும். மெயின் ரிட்டன் எக்ஸாமினேஷன் வந்து 70 மார்க்கு கேட்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. ஓப்பன் கோட்டாக்கி, டிபார்ட்மெண்ட் கோட்டாக்கி வந்து 85 மார்க் வந்து கேட்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. ஃபிசிக்கல் எஃபிஷியன்ஸ் டெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 15 மார்க்கு வந்து ஓப்பன் கோட்டாக்கும், டிபார்ட்மெண்ட் கோட்டாய்க்கு வந்து எதுவும் கிடையாதுங்க. வைவா வாய்ஸ் வந்து 10 மார்க் வந்து ஓப்பன் கோட்டாய்க்கும், 10 மார்க் வந்து டிபார்ட்மெண்ட் கோட்டாய்க்கும். ஸ்பெஷியல் மார்க் அதாவது என்சிசி சர்டிஃபிகேட்டு, என்எஸ்எஸ் சர்டிஃபிகேட்டு, இல்லைன்னா நீங்கள் ஃபார்ம் 3 ஃபார்ம் 2 முடிச்சிருக்கவங்க இந்த மாதிரிப்பட்டதில் வந்து ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட் இருக்கவங்களுக்கு வந்து 5 மார்க் வந்து கொடுப்பாங்க. அது ஓப்பன் கோட்டா இருந்தாலும் தான் டிபார்ட்மெண்ட் கோட்டா இருந்தாலும் டோட்டலாக வந்து உங்களுக்கு தமிழ் லாங்குவேஜ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டை தவிர 100 மார்க் வந்து கன்சிடர் பண்ணப்படன்னு சொல்லியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்பு வந்து தமிழ் லாங்குவேஜ் எலிஜிபிள் டெஸ்ட்டில் வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து 100க்கு உங்களுக்கு ஒரு 100 மார்க் வந்து 1 hour 40 minutes நடத்தப்படும். மினிமம் 40% மார்க் 40 மார்க் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் இந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் வந்து பாஸ் பண்ணப்படும்னு சொல்லியிருக்காங்க இந்த வேலைவாய்ப்புக்கு. அதே போல் மெயின் எக்ஸாமினேஷன் பார்த்தீங்கன்னா பார்ட் ஏ பார்ட் பி அப்படி 2 தான் பிரிச்சிருப்பாங்க. பார்ட் ஏல பார்த்தீங்கன்னா ஜென்ரல் நாலேஜுக்கும், பார்ட் பி வந்து உங்களுக்கு லாஜிக்கல் அனாலிசிஸ், நியூமெரிக்கல் அனாலிசிஸ், சைக்காலஜிக்கல் டெஸ்ட்டு, கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் இந்த மாதிரிப்பட்ட அண்ட் இன்ஃபர்மேஷன் ஹேண்ட்லிங் எபிலிட்டி இந்த மாதிரிப்பட்ட கொஸ்டின் வந்து கேட்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. பார்ட் ஏல வந்து 40 மார்க்கும், பார்ட் பியில் வந்து 30 மார்க்கும் கேட்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 80 கொஸ்டினும் 60 கொஸ்டினும் ஒரு கொஸ்டினுக்கு வந்து அரை மார்க் வச்சு கன்சிடர்ஸ் பண்ணப்படும்னு சொல்லியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்பு வந்து இந்த எக்ஸாமினேஷன் வந்து அதாவது மெயின் எக்ஸாமினேஷன் வந்து 2.5 மணி நேரம் நடத்தப்படும்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து நீங்கள் பாஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிமம் 25 மார்க் எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதில் பாஸ் பண்ணிட்டீங்கன்னா ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன் நடத்தப்படுங்க. ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷனாக ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட் டெஸ்ட்டு உங்களுக்கு மென்ஸுக்கு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹைட் மெஷர்மெண்ட் வந்து ஓசி, பிசி, பிசிஎம், எம்பிசி, டிஎன்சி இவங்களுக்கெல்லாம் வந்து 170 சென்டிமீட்டரும், உமன்ஸுக்கு வந்து 159 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. எஸ்சி, எஸ்ஏ, எஸ்டி இவங்களுக்கு வந்து மென்ஸுக்கு வந்து மினிமம் 167 சென்டிமீட்டரும், உமன்ஸுக்கு வந்து மினிமம் 157 சென்டிமீட்டரும் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் கன்சிடரேஷன் வந்து ஒன்லி வந்து மென்ஸுக்கு கொடுப்பாங்க. நார்மல் பார்த்தீங்கன்னா 81 சென்டிமீட்டர் வந்து ஜஸ்ட் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு வந்து எக்ஸம்டட் இவங்களுக்கு வந்து கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஹைட் அண்ட் செஸ்ட் மெஷர்மெண்ட் வந்து கிளியராக கொடுத்துருக்காங்க. ஆக்சுவல் மெஷர்மெண்ட் ரவுண்ட் ஆஃப் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதனைத் தொடர்ந்து என்ட்ரன்ஸ் டெஸ்ட் எப்படி பண்ணுவாங்கன்னா, நீங்கள் அந்த உங்கள் மெஷர்மெண்ட் டெஸ்ட்டில் நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்கன்னா ஃபிசிக்கல் எஃபிஷியன்ட் டெஸ்ட்டு போகிறதுக்கு முன்னாடி வந்து உங்களுக்கு ஒரு என்ட்ரன்ஸ் டெஸ்ட் வைப்பாங்க. என்ட்ரன்ஸ் டெஸ்ட்னால் அது வந்து ஃபிசிக்கல் மூலம், அதாவது உங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் மூலம் தான் வைப்பாங்க. மென்ஸ் ஆண்களுக்கு பார்த்தீங்கன்னா 1500 மீட்டர் வந்து நீங்கள் 7 நிமிடத்தில் வந்து கடக்கணும். அப்படி கடந்துட்டிங்கன்னா நீங்கள் என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டில் பாஸ் பண்ணிடுவீங்க. உமன்ஸுக்கு பார்த்தீங்கன்னா 400 மீட்டர் வந்து 2 நிமிடம் 30 செகண்டில் வந்து அவங்க கடக்கணும்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸ் சர்வீஸ்மேன், சர்வீஸ் மிலிட்ரி, எக்ஸ்போசல் இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 1500 மீட்டர் வந்து 8 நிமிடம் 1 நிமிடம் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. ஆண்களுக்கு வந்து கடக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதில் நீங்கள் கடந்துட்டிங்கன்னா நீங்கள் என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டில் பாஸ் பண்ணுவீங்க. என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டில் பாஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஃபிசிக்கல் எஃபிஷியன்ட் டெஸ்ட் தாங்க. ஃபிசிக்கல் எஃபிஷியன்ட் டெஸ்ட்டுன்னு சொன்னாலே உங்களுக்கே தெரியும். ரோப் கிளிம்பிங், ஜம்பிங், இல்லைனா லாங் ஜம்பிங், ரன்னிங், இல்லைனா ஹைட் ஜம்ப் இந்த மாதிரி போட்டதெல்லாம் கொடுத்துருக்காங்க. நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்களை 3 இதாக கொடுத்துருப்பாங்க. 3 இதில் வந்து முதல் பார்த்தீங்கன்னா ரோப் கிளிம்பிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 மீட்டருக்கு உள்ளாடி நீங்கள் இது பண்ணிட்டீங்கன்னா 0 மார்க்குங்க. 2 மார்க் வேணும்னா 1 ஸ்டார். 5 to 6 மீட்டர் வந்து நீங்கள் ரோப் பண்ணணும். 6 மீட்டருக்கு மேலே பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு 2 ஸ்டார் 5 மார்க் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஜம்ப், லாங் ஜம்ப், ஹைட் ஜம்ப் 2ல் ஏதாவது ஒன்று நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஒன்று சூஸ் பண்ணிங்கன்னா லாங் ஜம்ப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக 2 மார்க் வேணும்னா 1 ஸ்டார் வேணும்னா நீங்கள் 3.80 மீட்டர்லேருந்து தொடங்கி 3.50 மீட்டருக்கு உள்ளாடி இது பண்ணணும். 4.50 மீட்டருக்கு மேலே நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு 5 ஸ்டார் 2 ஸ்டார் 5 மார்க் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஹைட் ஜம்ப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 மார்க் வேணும்னா 1.20 மீட்டர்லேருந்து தொடங்கி 1.40 மீட்டர் வரைக்கும் நீங்கள் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஹைட் ஜம்ப் 1.40 மீட்டருக்கு மேலே நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு 5 மார்க் 2 ஸ்டார் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க.
ரன்னிங் அதே போல் 100 மீட்டர் 400 மீட்டர் ரெண்டில் எது வேணும்னு நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. 100 மீட்டர்னு சொல்லும்போது உங்களுக்கே தெரியும், 400 மீட்டர் வந்து உங்களுக்கு அந்தந்த செகண்ட் கொடுத்துருக்காங்க, நீங்கள் இது பண்ணிக்கணும். உமன்ஸுக்கு பார்த்தீங்கன்னா பெண்களுக்கும் பார்த்தீங்கன்னா சேம் இதே தாங்க. ஆனால் லாங் ஜம்ப் ஹைட் ஜம்ப் கிடையாதுங்க. அவங்களுக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஷார்ட் புட்டும் கிரிக்கெட் பால் த்ரோவும் கொடுத்துருக்காங்க. அதே போல் ரன்னிங் வந்து 200 மீட்டரும் 100 மீட்டரும் கொடுத்துருக்காங்க. கரெக்டாக அது எந்தெந்த இதோ அந்தந்த பொசிஷனுக்கு நீங்கள் கரெக்டாக செக் பண்ணி நீங்கள் லாங் ஜம்ப் ஹைட் ஜம்ப் பண்ணிட்டீங்கன்னா இந்த எக்ஸாமினேஷன் வந்து ஈஸியாக பாஸ் பண்ணிடுறாங்க. இதில் வந்து எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கும் கொடுத்துருக்காங்க ஜம்பிங் ரன்னிங் எல்லாமே. இதில் எல்லாமே நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மெடிக்கல் எக்ஸாமினேஷன் மற்றும் இன்டர்வியூ மூலம் வந்து ஆட்கள் செலக்ட் பண்ணப்படும்னு சொல்லியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்பின ஃபுல் டீட்டெயிலும் வந்து நம்ம அடுத்தடுத்த வீடியோ வந்து கிளியராக பார்க்கலாம். எந்த மாதிரிப்பட்ட தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு மெயின் எக்ஸாமினேஷனுக்கு வந்து எதை படித்தா பாஸ் பண்ணுறதுன்னு அடுத்த வீடியோ நம்ம பார்க்குறாங்க. நம்ம சேனலை ஃபாலோ பண்ணாதவங்க மறக்காமல் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க.